ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாலமன் ஃபிஷ் குழம்பு. இந்த ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல நம்ம அந்த மீனை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் இங்கே முழு மீனாக வாங்குறது இல்லை, ஃபில்லட்டாக வச்சுருப்பாங்க, அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதில் முள்ளெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. தோல் இருக்கும், தோலை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அதோட ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மீன் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த 2 பீஸ் வாங்கினாலே இங்கே $10 ஆகும். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 10லேருந்து 20 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கோல்டன் கலரில் செவந்ததும் நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. ஓமம் பொரியிற அளவு வறுத்துக்கணும். ஓமமும் கரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவு வறுபட்டதும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக மசாலா பொடிகளை எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். மசாலா பொடிகள் வறுக்கும்போது தீயை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா மசாலா பொடிகள் கரிஞ்சு போயிடும். நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்காக 4 டீஸ்பூன் மல்லித்தூளும் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் ஆற விட்டுறலாம். அடுத்ததாக இப்போ நம்ம மீன் துண்டுகளை எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக இந்த க்ளீன் பண்ண மீன் துண்டுகள் கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு பவுல் நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை மீன் துண்டுகள் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் துண்டுகள் கூட நம்ம புளித்தண்ணியும் உப்பும் முதல்ல சேர்த்துருக்குறோம். அது பத்தாது, அதனால கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு புளித்தண்ணியும் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணியை சேர்த்துட்டு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா கொதித்து வேகணும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மீன் குழம்ப செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.